இந்த நபருக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்க வீட்டில் இருக்க ஒரு வினோதமான சவப்பெட்டியில் போயிட்டு படுத்துக்குவாரு. சவப்பெட்டியில் ஒரு லாக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் இந்த கீயை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கரண்ட் வர ஆரம்பிக்கும். அந்த கரண்ட் எல்லாம் இவன் மேலே பட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவன் உடம்புல இருக்க அந்த ஆவி மட்டும் தனியாக வெளியே வந்துடும். இவன் யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டான். இவன் எப்போ வேணா நினைச்ச இடத்துக்கு போக முடியும். அப்படிதான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் எல்லா காசையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த லாக்கரில் வைக்குவாரு. அந்த நம்பரை போடும்போது பார்த்தீங்கன்னா இவன் பின்னாடியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சவப்பெட்டிக்கே வந்துடும். இவன் உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகுவான். அங்கே போயிட்டு அந்த லாக்கரோட நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குவான். உள்ள இருக்க எல்லா பணத்தையும் அவன் எடுத்துட்டு கிளம்பிடுவான். ரொம்ப நாளாக நடக்க முடியாம இருந்த இவன் ஃப்ரெண்டு ஆவையா மாற்றி நடக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டியில் படுக்க வைக்குவான். அதில் படுக்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஏகப்பட்ட கரண்ட் பாஸ் ஆகும். அப்படியே இவனை ஆவியா மாறிடுவான். இதனால இவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக இவன் நடக்க முடியாம இருக்கும். இப்போ நடக்கிறத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் இவனோட பக்கத்து வீட்டுக்கு போகுவான். ஏன்னா அவனோட எக்ஸ் லவர் அங்கே தான் இருக்குவா. இவனுக்கு கால் ஆக்சிடென்ட் ஆனதுனால விட்டுட்டு போயிருக்கும். இவனோட ஆசையை எல்லாத்தையும் தீர்த்துக்க அந்த பொண்ணு பக்கத்தில் வருவான். ஆனால் அதே இடத்துல இவன் மறைஞ்சு போயிடுவான். ஏன்னா 15 நிமிஷத்துக்கு மேலே இவன் ஆவியா இருக்க முடியாது.